ஸ்தோத்திரம். ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். ದೇವರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. இந்த மாதம் ಈ ತಿಂಗಳು ரொம்ப சூப்பரா இருக்கும். ಆಮೆನ್. இந்த வருஷம் ಆಮೆನ್. கர்த்தர் உங்களை உயர்த்தப்படாது. ಆಮೆನ್. நல்லா நல்லா கைகள் கர்த்தருடைய வல்லமை பலமாய் பயன்படுத்தணும். இந்த வருஷம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹalleluya. ஆமென். ஆசீர்வதிக்கப்படணும்னா ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಬೇಕಂದ್ರೆ 3 காரியங்களை நீங்க அடிப்படையா வைத்துக் கொள்ளணும். 3 ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಬೇಕು. இந்த 3 காரியங்கள் உங்க வாழ்க்கையில இருக்கணும். ಈ 3 ಕಾರ್ಯ ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ இந்த ಇರಬೇಕು. 3 காரியங்களை வைத்து தான் ಈ 3 ಕಾರ್ಯಗಳನ್ನು ஆண்டவர் உங்க வாழ்க்கையில உயர்ந்த ஸ்தலத்தை அவர் உங்களை முன்குறித்து இருக்கிறார். ஆண்டவர் உங்களை அழைத்து இருக்கிறார். ஆண்டவர் பெயர் சொல்லி இருக்கிறார். ஆண்டவர் நீங்களா ஆண்டவர் ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உங்களை தாய் வயிற்றில் இருக்கும் பொழுது கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை முன்குறிச்சிருக்கிறார். அதுதான் ஒரு பக்தன் சொன்னார், என் சதைகள் உருவாகவில்லை, என் எலும்புகள் உருவாகவில்லை, என் நரம்புகள் உருவாகவில்லை, ஆனா கர்த்தருடைய தரிசனம் நம்ம மேல உருவானது. ஆமென் சொல்லுங்களேன். அவருடைய தரிசனம் உங்க மேல உருவாக்கி. ஆமென் சொல்லுங்களேன். அவர் உங்களை முன்குறித்திருக்கிறார். ஆமென் ஹalleluya. எடுத்துக்கொள்வோம் மத்தேயு புத்தகம் 13ஆம் அதிகாரம் 25வது வசனம். 25ನೇ ವಾಕ್ಯ. ஓகே படிப்போம். But while everyone was sleeping, his enemy came and sowed weeds among the wheat and went away. ಓಕೆ ಕನ್ನಡ ಓದಮ್ಮ. ಆದರೆ ಜನರು ನಿದ್ರೆ ಮಾಡುವಾಗ ಕಾಲದಲ್ಲಿ ಅವರ ವೈರಿಯು ಒಂದು ಗೋಧಿಯನ್ನು ನಡುವೆ ಅಣಜಿ ಬಿತ್ತಿ ಹೋದನು. ஹalleluya. நடுவே தமிழ்ல படிங்க. மனுஷன் நித்ரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்கு களைகள் மத்தியிலே கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஹalleluya. நம்ம வாழ்க்கையில ஜெபம் ரொம்ப முக்கியம். ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ತುಂಬಾ ಮುಖ್ಯ. ரொம்ப முக்கியம் ஜெபம். ಆಮೆನ್. ஜெபிக்கிறவங்களுக்கும் ஜெபிக்காதவங்களுக்கும் வித்தியாசம் உண்டு. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋರ್ಗೂ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡದಿರೋರ್ಗೂ ವ್ಯತ್ಯಾಸ ಉಂಟು. ஜெபிக்கிறவர்கள் தேவை ஆண்டவருக்கு. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋರು ದೇವರಿಗೆ ಬೇಕು. இன்னைக்கு நிறைய பேர் ஜெபம் பண்றதில்ல. ತುಂಬಾ ಜನ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲ್ಲ. ஆனா வருஷங்கள் வந்தாச்சு. ವರ್ಷಗಳು ಬಂತು. ஆசீர்வதிக்கப்படணும் என்ன இருக்கு? ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಬೇಕು ಅಂತ நம்முடைய வேண்டுதல் கேட்கப்படணும்னு ஆசை இருக்கு. ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳಬೇಕು ಅಂತ ಆಸೆ. வாழ்க்கையில ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ದೇವರ ಜೀವನದಲ್ಲಿ ವಾಗ್ದಾನಗಳನ್ನು ಮಾಡಿದ್ದಾರೆ. வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ದೇವರು ವಾಗ್ದಾನವನ್ನು இந்த ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. வாக்குத்தத்தம் வாழ்க்கையில நிறைவேறணும். ಈ ವಾಗ್ದಾನ ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ನಡಿಬೇಕಂದ್ರೆ இது நிறைவேறணும்னா ಇದು ನಡಿಬೇಕಂದ್ರೆ ஜெபம் பண்ணணும். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. நிறைய பேரை பாக்குறேன், ತುಂಬಾ ಜನ ನೋಡ್ತೀನಿ, கொஞ்சம் கூட வேதனை இல்லாம ಸ್ವಲ್ಪ ಕೂಡ ದುಃಖ ಇಲ್ದಿರದೆ நிறைய தூங்கிட்டு இருப்பாங்க. ಚೆನ್ನಾಗಿ ನಿದ್ದೆ ಮಾಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. தூக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ನಿದ್ದೆನೇ ತುಂಬಾ ಮುಖ್ಯ. நான் சொல்லுகிறேன், ನಾನು ಹೇಳ್ತೀನಿ, உன் வாழ்க்கையில ನಿಮ್ ಜೀವನದಲ್ಲಿ நீ ஆசீர்வதிக்கப்படணும். ನೀವು ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಬೇಕು. புது வருஷத்தை ஆண்டவர் உன்னை உயர்த்தணும். ಹೊಸ ವರ್ಷದಲ್ಲಿ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು இருக்கணும். ಆಶೀರ್ವದಿಸಬೇಕು. ஜெபம் ரொம்ப முக்கியம். ಪ್ರಾರ್ಥನೆ ತುಂಬಾ ಮುಖ್ಯ. இங்க வேதத்துல நாங்கள் பார்க்கிறோம், ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತೆ, மனுஷன் நித்திரை பண்ணும் பொழுது ಮನುಷ್ಯರು ನಿದ್ದೆ ಮಾಡುವಾಗ சத்துரு வந்து களைகளை மத்தியில் கோதுமை மத்தியில களைகளை விதிக்கிறான். ಶತ್ರು ಬಂದು ಗೋಧುಮೆ ಇದರಲ್ಲಿ ಬೀಜಗಳನ್ನು ಬಿತ್ತಿಸ್ತಾರೆ. காரணம் என்னன்னா, ಯಾಕಂದ್ರೆ அந்த கோதுமை சரியான இடத்துல பலன் கொடுக்காதபடிக்கு, ಆ ಗೋಧುಮೆ ಸರಿಯಾಗಿರೋ ಜಾಗದಲ್ಲಿ ಫಲ ಕೊಡದಿರೋದಿರಕ್ಕೆ, அவங்க நித்திரை பண்ணதினால், ಅವ್ರು ನಿದ್ದೆ ಮಾಡಿದಿಂದ தேவ பிள்ளைகளாகிய நாம் ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿರೋ ನಾವು முதல் நம்ம வாழ்க்கையில ஜெபம் ரொம்ப ಫಸ್ಟ್ முக்கியம். ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ತುಂಬಾ ಮುಖ್ಯ. ஆனா நம்ம ஜெபத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க ನಾವು மாட்டோம். ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಇಂಪಾರ್ಟೆಂಟ್ ಕೊಡಲ್ಲ, தூக்கத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். ನಿದ್ದೆಗೆ ತುಂಬಾ ಇಂಪಾರ್ಟೆಂಟ್ ಕೊಡ್ತೀವಿ. நான் சொல்றேன், ನಾನು ಹೇಳ್ತೀನಿ, உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும்னா, ನಿಮ್ ಕುಟುಂಬ ಆಶೀರ್ವಾದ இந்த வருஷம் ಹೊಂದಬೇಕಂದ್ರೆ, தரித்திரம் போனா, ಈ ವರ್ಷದ ದರಿದ್ರ சின்ன ಹೋಗ್ಬೇಕಂದ್ರೆ, பசங்களா இருந்தாலும் சரி, ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳಾಗಿದ್ರು ಸರಿ, பெரியவங்களா இருந்தாலும் சரி, ದೊಡ್ಡವರಾಗಿದ್ರು ಸರಿ, 6 மணிக்குள்ள படுக்கையை சுத்திடணும். 6 ಗಂಟೆ ಒಳಗಡೆ ಹಾಸಿಗೆಯನ್ನು ಎತ್ತಬೇಕು. 6 மணிக்கு படுக்கையை சுத்திடணும். 6 ಗಂಟೆ ಒಳಗಡೆ ಹಾಸಿಗೆಯನ್ನು ಸುತ್ತಬೇಕು. அதுதான் கர்த்தருக்கு பிரியம். ಅದೇ ದೇವರಿಗೆ ಇಷ್ಟ. ஹalleluya. ஹalleluya.
6 மணிக்கு படுக்கையில இருக்க கூடாது. 6 ಗಂಟೆಗೆ ಹಾಸಿಗೆಯಲ್ಲಿ ಇರಬಾರದು. அதுக்குள்ள உங்க எல்லா காரியங்களும் முடிச்சிடணும். ಅಷ್ಟರೊಳಗಡೆ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮುಗಿಸಿ தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், ಸ್ವಲ್ಪ ಕಷ್ಟವಾಗೇ ಇರುತ್ತೆ, ஆனாலும் அதை செய்யணும். ಆದ್ರೂ ಅದು ಮಾಡಬೇಕು. நான் சொல்லுகிறேன், தேவ மனிதனா இருந்து உங்களுக்கு ನಾನು ದೇವರ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿದ್ದು ನಿಮಗೆ ಹೇಳ್ತೀನಿ, இந்த நாள்ல நீங்கள் அது ஒரு பொருத்தனையா எடுக்கணும். ಅರಕೆಯಾಗಿ ಎತ್ಕೊಳ್ಳಿ. 6 மணிக்கு உங்க வீட்டுல படுக்க இருக்க கூடாது. 6 ಗಂಟೆಗೆ ಹಾಸಿಗೆ ಇರಬಾರದು. உன் தரித்திரம் உன்னை விட்டு போகும். இது கர்த்தர் உங்க மத்தியில பேச சொல்லுவார். காலையில் தேடுகிறவன் ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ ಹುಡುಕುವರು ஆண்டவருக்கு தரிசனமாவான். ದೇವರು ಅವರಿಗೆ ದರ್ಶನ ಆಗ್ತಾರೆ. அது காலையில் என்னை தேடுகிறவன் அவன் கண்டறிவான். ದೇವರನ್ನ ಬೆಳಗ್ಗೆ ಹುಡುಕೋರ್ನ ದೇವರು ಕಂಡುಹಿಡಿತಾರೆ. முதல்ல ஆதி காலையில தேட கத்துக்குங்க. ನಾವು ಬೆಳಗ್ಗೆನೇ ದೇವರನ್ನ ಹುಡುಕಬೇಕು. ராத்திரியில தூக்கம் இல்லைன்னா அதனால 8 மணி வரைக்கும் 9 மணி வரைக்கும் தூங்குவேன்னு சொல்லாதீங்க. ನೈಟ್ ನಿದ್ದೆ ಇಲ್ಲ, ಅದಕ್ಕೆ 8 ಗಂಟೆ 9 ಗಂಟೆ ತನಕ ಮಲಗ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿ ಅದ பத்தி கவலையே கிடையாது. ಅದ್ರ ಬಗ್ಗೆ ಚಿಂತೆನೇ ಇಲ್ಲ. ஆனா டைம் இம்பார்ட்டன்ட். ಸಮಯ ತುಂಬಾ ಮುಖ್ಯ. அந்த டைம்க்கு ஜெபம் பண்ண ಆ ஆரம்பிக்கணும். ಸಮಯದಲ್ಲಿ ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. அல்லேலூயா. உன் தாய் தகப்ப ஆசீர்வாதமா இருக்கணும்னா ನಿಮ್ಮ ತಂದೆ ತಾಯಿ ಆಶೀರ್ವಾದವಾಗಿರ್ಬೇಕಂದ್ರೆ அது புள்ளைங்க தான் காரணம். ಅದ್ ಮಕ್ಕಳೇ ಕಾರಣ. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், ನಾನು ಹೇಳ್ತೀನಿ, நாங்க இந்துவா இருக்கும்போது கூட சரி, ನಾವ್ ಹಿಂದೂ ಆಗಿರುವಾಗ್ಲೂ ಸರಿ, நான் அதிகாலையிலே எழுச்சுக்குவேன். ಬೆಳಗಿನ ಜಾವನೇ ಎದ್ದೇಳ್ತೀನಿ. என் குடும்பம் ஒரு நாள் கூட தரித்திரமா இருந்ததில்ல. ನನ್ನ ಕುಟುಂಬ ಒಂದ್ಸರಿ ದರಿದ್ರವಾಗಿ இந்த நாள் வரைக்கும் சரிங்க, ಇವಾಗ ತನಕ ಸರಿ, இப்ப வரைக்கும் சரிங்க. ಇವಾಗ ತನಕ ಸರಿ. நான் என்னால 2 மணிக்கு மேல என்னால படுக்கையில சரியான முறையில் தூங்கவே முடியாது. 2 ಗಂಟೆ ಮೇಲೆ ನನಗೆ ನಿಜವಾಗ್ಲೂ ನಿದ್ದೆ ಬರಲ್ಲ. எழுந்து உட்காந்துக்குவேன், ಎದ್ದು ಕುತ್ಕೊಂತೀನಿ, ஜெபம் பண்ணுவேன், ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀನಿ, படுப்பேன், ಮಲಗ್ತೀನಿ, ஜெபம் பண்ணுவேன். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀನಿ. நான் வேற ஒரு வீட்டுல இருந்தேனா ಬೇರೆಯವ್ರ ಮನೇಲಿ ಇದ್ರೆ அவங்களை டிஸ்டர்ப் பண்ண கூடாது சொல்லி ಅವ್ರನ್ನ ಡಿಸ್ಟರ್ಬ್ ಮಾಡ್ಬಾರ್ದು ಅನ್ಕೊಂಡು நான் படுக்கையிலே திரும்பி திரும்பி படுத்துன்னு இருப்பேன். ಹಾಸಿಗೆಲೆ ಸುತ್ತಿ ಸುತ್ತಿ ಮಲಗ್ತೀನಿ. ஆனா என் வீட்டுக்கு வந்துட்டேன்னா ಆದ್ರೆ ಮನೇಲಿ ಬಂದ್ಬಿಟ್ರೆ ராத்திரி எல்லாம் வீட்டை ரவுண்ட் அடிச்சுன்னு இருப்பேன். ನೈಟ್ ಎಲ್ಲ ಮನೆ 2 மணிக்கு அடிச்சுக்குவேன், 2 ಗಂಟೆಗೆ வீடெல்லாம் ரவுண்ட் அடிப்பேன், ಮನೆಲ್ಲ ರೌಂಡ್ ಹೊಡಿ, உள்ள உட்காருவேன், ಒಳಗ ಕೂತ್ಕೊಂಡು சோஃபால உட்காருவேன், ಸೋಫಾಲ್ பெட்ல உட்காருவேன், ಬೆಡ್ಡಲ್ ஏன்னா ಕೂತ್ಕೊಂಡು கால் மறுத்துரும். ಯಾಕಂದ್ರೆ ಕಾಲು ಒಂಥರ ரவுண்ட் அடிச்சுட்டே இருப்பேன், ರೌಂಡ್ ಹೊಡಿತಾನೆ, ஆராதனை பண்ணிட்டே இருப்பேன், ಆರಾಧನೆ ಮಾಡ್ತಾನೆ, வாக்கிங் ஜெபம் பண்ணுவேன், ವಾಕಿಂಗ್ ಪ್ರಾರ್ಥನೆ முழங்கால் ஜெபம் பண்ணுவேன், ಮೊಣಕಾಲು ಊರಿ ಪ್ರಾರ್ಥನೆ கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுவேன், ಎತ್ತಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀನಿ, ஜெபம் பண்ணிட்டே இருப்பேன். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾನೆ ಇರ್ತೀನಿ. அதுதான் கர்த்தர் என்ன பயன்படுத்துறார். ಅದಕ್ಕೆ ದೇವರು போகிற இடத்துல எல்லாம் அற்புதங்கள், செத்தவங்க எல்லாம் எழுந்துக்கிறாங்க, நிறைய அற்புதங்களை கர்த்தர் செய்யறாங்க, வருகிறவர்களுக்கு கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார். காரணம் தெரியுமா? அது ஒரு விதமான ஆசீர்வாதம். ಅದೊಂದು ಆಶೀರ್ವಾದ. தேவ பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, முதல் உங்கள் வாழ்க்கையில நான் செய்ய வேண்டிய முதல் காரியம் ಫಸ್ಟ್ ನಿಮ್ ಜೀವನದಲ್ಲಿ ಮಾಡ್ಬೇಕಾಗಿರೋ ಫಸ್ಟ್ ஜெபம் ரொம்ப முக்கியம். ಪ್ರಾರ್ಥನೆ ತುಂಬಾ ಮುಖ್ಯ. ஜெபம் ரொம்ப முக்கியம். ಪ್ರಾರ್ಥನೆ ತುಂಬಾ ಮುಖ್ಯ. ஜெபிக்க ஆரம்பிக்கணும். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಕ್ಕೆ ಶುರು ஆனா ಮಾಡ್ಬೇಕು. ஜெபிக்கிறவர்கள் சுவாபம் எப்படி இருக்கும்னா ಆದ್ರೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವ ಸ್ವಭಾವಗಳು ಹೆಂಗಿರುತ್ತೆ ಅಂದ್ರೆ அவங்க வாழ்க்கையில அவங்க பேசும்போது ரொம்ப அழகா இருக்கும், ಆದ್ರೆ ಜೀವನದಲ್ಲಿ ಮಾತಾಡುವಾಗ ತುಂಬಾ அவங்க மூஞ்சி ரொம்ப நல்லா கலையா இருக்கும், ಅವ್ರ ಮೂತಿ ಚೆನ್ನಾಗಿ ಕಲೆಯಾಗಿರುತ್ತೆ, அவங்க முகங்கள் நல்லா பிரகாசமா ಅವ್ರ இருக்கும். ಮುಖಗಳು ಚೆನ್ನಾಗಿ ಪ್ರಕಾಶವಾಗಿರುತ್ತೆ. ಮೋಸೆ மலை மேல ஏறி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சார். ಬೆಟ್ಟದ ಮೇಲೆ ಹೋಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರು. சீனா மலையில ஏறி உட்கார்ந்து ஜெபம் பண்ணார். ಸೀನಾ ಮನೆ ಬೆಟ್ಟದಲ್ಲಿ ಹೋಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರು. கீழே வரும்பொழுது முகங்கள் பிரகாசமா இருந்தது, ಕೆಳಗಡೆ ಬರುವಾಗ ಮುಖಗಳು ಪ್ರಕಾಶವಾಗಿತ್ತು, தெய்வீக முகம் அவர் மேல இருந்தது. ಪ್ರಕಾಶವಾದ ಮುಖ ಇತ್ತು ಅವ್ರ ಮೇಲೆ. மூதேவி முகம் அல்ல, ಮೂದೇವಿ ಮುಖ ಅಲ್ಲ, மூதேவி அல்ல, ಮೂದೇವಿ ಅಲ್ಲ, தேவ பிரசன்னம் அவங்க மூஞ்சில இருந்தது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அவர் மோசே முகத்துல தேவ பிரசன்னம் இருந்தது. ಮೋಸೆ ಮುಖದಲ್ಲಿ ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆ ಇತ್ತು. ஜெபம், ಪ್ರಾರ್ಥನೆ, ஜெபிக்கிற முகம் ரொம்ப பிரகாசமா இருக்கும். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವ ಮುಖದಲ್ಲಿ ಪ್ರಕಾಶವಾಗಿರುತ್ತೆ. இரண்டாவதாக ಎರಡನೇದಾಗಿ ஜெபிக்கிறவங்களுக்கு ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋರಿಗೆ ராட்சஸ் மாதிரி ஆட மாட்டாங்க, ರಾಕ್ಷಸ ತರ ಆಡಲ್ಲ, ராட்சஸ் மாதிரி ஆட மாட்டாங்க. ರಾಕ್ಷಸ ತರ ಆಡಲ್ಲ. ராட்சஸ் எப்பவுமே கோவமா தான் இருக்கும், ಮುಖದಲ್ಲಿ ಮೂದೇವಿ ಇರಲ್ಲ, நல்ல கலர் இருக்கும். ಚೆನ್ನಾಗಿ ಕಲೆ இன்னைக்கு ಇರುತ್ತೆ. நிறைய பேர் ஜெபம் பண்றது இல்ல, ತುಂಬಾ ಜನ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲ್ಲ, அதனால ரொம்ப கோவம். ಅದಕ್ಕೆ ತುಂಬಾ ಕೋಪ. இன்னைக்கு பாரு ஒருத்தர் ಇವತ್ತು ನೋಡಿ அவங்களுக்கு குறிச்சு நிறைய கம்ப்ளைண்ட், ಅವ್ರ ಬಗ್ಗೆ ತುಂಬಾ ಕಂಪ್ಲೇಂಟ್, நிறைய கோவம், ತುಂಬಾ ಕೋಪ, ரொம்ப கோவம். ತುಂಬಾ ಕೋಪ. இது எங்க பிசாசு? ಇದೆಲ್ಲಿ ಪಿಸಾಸಿ, இது பிசாசு. ಇದು ಪಿಸಾಸಿ. ஜெபிக்கிறவங்க இல்ல, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋರು ஜெபம் இல்ல அவங்களால, ಅವ್ರ ಮೇಲೆ ಪ್ರಾರ್ಥನೆ சாந்த குணம் இல்ல, ಶಾಂತ ಗುಣ ಇಲ್ಲ, டென்ஷன் ಟೆನ್ಷನ್ டென்ஷன் பிபி. ಬಿಪಿ. அல்லேலூயா. ஜெபம் ரொம்ப முக்கியம். ಪ್ರಾರ್ಥನೆ ತುಂಬಾ ಮುಖ್ಯ. ஜெபிச்சேனா ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರೆ உள்ள இருக்கிறதெல்லாம் கழுவப்படும். ನಿಮ್ಮ ಒಳಗಡೆ ಇರೋದೆಲ್ಲ ಶುದ್ಧವಾಗುತ್ತೆ. ஜெபம் பண்ணும்போது ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ பாடியில இருக்கிறது எல்லாம் வாஷ் ஆகும், ನಿಮ್ಮ ಬಾಡಿಯಲ್ಲಿ ಇರೋದೆಲ್ಲ எல்லாம் வாஷ் ஆகும், ಎಲ್ಲ ವಾಶ್ ಆಗುತ್ತೆ, எல்லாம் வாஷ் ஆகும். ಎಲ್ಲ ವಾಶ್ ಆಗುತ್ತೆ. ஜெபம் ரொம்ப முக்கியம். ಪ್ರಾರ್ಥನೆ ತುಂಬಾ ಮುಖ್ಯ. நீ ஜெபம் பண்ணலனா ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ நீ எப்பவுமே ஆவேசமா இருப்ப, நீ எப்பவுமே ஆவேசமா இருப்ப. ಕೋಪದಲ್ಲಿ ಇರ್ತೀರಾ. நீ கோவமா இருக்கும்போது ನೀವು ಕೋಪದಲ್ಲಿ ಇರುವಾಗ உன் மூஞ்ச போய் கண்ணாடியில பாரு. ನಿಮ್ಮ ಮುಖ ನೀವು ಕನ್ನಡದಲ್ಲಿ கோவமா இருக்கும்போது ಕೋಪದಲ್ಲಿ ಇರುವಾಗ உன் மூஞ்ச போய் ನಿಮ್ಮ ಮುಖವನ್ನು கண்ணாடியில போய் பாரு. ಕನ್ನಡಿಯಲ್ಲಿ ಹೋಗಿ ನೋಡಿ. உன் மூஞ்ச மிரர்ல பாத்தீங்கன்னா தெரியும். ನಿಮ್ಮ ಮುಖ ಮಿರರ್ ನೋಡಿದ್ರೆ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ.
ராட்சஸ் மாதிரி தான் இருப்பேன். ರಾಕ್ಷಸರನೇ ಇರ್ತಾರೆ. கண்ணெல்லாம் விட்டுக்கினு, ಕಣ್ಣೆಲ್ಲ ಬಿಟ್ಕೊಂಡು நரம்பெல்லாம் இழுத்துக்கினு, ನರ ಎಲ್ಲ ಇಳ್ಕೊಂಡು அதே புருவத்தெல்லாம் மேல தூக்கினு ಐಬ್ರೋಸ್ ಎಲ್ಲ ಮೇಲೆ ಎತ್ತಿ இதா இருப்பேன். ಹಂಗೆ ಇರ್ತೀರಾ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அன்பா இருந்து பாரு, ಪ್ರೀತಿಯಾಗಿದ್ದು ನೋಡಿ. உன் முகம் ரொம்ப அழகா இருக்கும். ನಮ್ಮ ಮುಖ ತುಂಬಾ நீ ಸುಂದರವಾಗಿರುತ್ತೆ. ரொம்ப அழகா இருப்ப. ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿರ್ತೀರಾ. நீ அழகா இருக்கணும்னு நினைச்சவன், நீ அழகா இருக்கணும்னு நினைச்சவன் கோபம் மட்டும் படாதீங்க. ಕೋಪ ಮಾತ್ರ ಬಿಡಬೇಡಿ. கோபம் வரக்கூடாதுன்னா ಕೋಪ ಬರಬಾರ್ದಂದ್ರೆ நிறைய ஜெபம், ತುಂಬಾ ಪ್ರಾರ್ಥನೆ, நிறைய ஜெபம், ತುಂಬಾ ಪ್ರಾರ್ಥನೆ, நிறைய ஜெபம். ತುಂಬಾ ಪ್ರಾರ್ಥನೆ. என்ன எவ்வளவு பேர் இன்சல்ட் பண்ணும்போது கூட சரி, ನಾನು ಎಷ್ಟೋ ಜನ ಇನ್ಸಲ್ಟ್ ಮಾಡುವಾಗ್ಲೂ ಸರಿ நான் கோச்சிக்க மாட்டேன். ನಾನು ಕೋಪಿಸ್ಕೊಳ್ಳಲ್ಲ. அந்த டைம் மனசுலும் ಆ ಟೈಮ್ ಮನಸ್ಸು ನೋವುತ್ತೆ. ஆனாலும் நான் ஜெபத்துல உட்காந்துருவேன். ಆದ್ರೆ ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಂತೀನಿ. ஆண்டவரே, ದೇವರೇ, இந்த இன்சல்ட் எனக்காக பண்ணதுக்காக ಇವರು ನನ್ನ ಅವಮಾನಿಸಿದ್ದಕ್ಕೋಸ್ಕರ நான் நன்றி சொல்றேன். ஆண்டவரே, ನಾನು ಕೃತಜ್ಞತೆ ಹೇಳ್ತೀನಿ. அவங்கள ஆசீர்வதிங்க. ಅವ್ರನ್ನ ಆಶೀರ್ವದಿಸಿ. அவங்க ஆசீர்வாதமாவே ಅವ್ರ இருக்கணும். ಆಶೀರ್ವಾದವಾಗಿ அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் வாழ்க்கையில நிறைய பாடுகளை நான் சந்திச்சவன். ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ತುಂಬಾ ಹೋರಾಟಗಳನ್ನು ನೋಡಿದ್ರು. ஃப்ளோராக்கு தெரியும், ಫ್ಲೋರಾ ಗೊತ್ತು, ராணி சிஸ்டர் குடும்பத்துக்கு ರಾಣಿ தெரியும், ಸಿಸ್ಟರ್ ಕುಟುಂಬಕ್ಕೆ ಗೊತ್ತು, எஸ்தரம்மா குடும்பத்துக்கு தெரியும். ಎಸ್ತರಮ್ಮ ಕುಟುಂಬಕ್ಕೆ ಗೊತ್ತು. நிறைய குடும்பங்கள் அதை பார்த்திருக்கிறாங்க. ತುಂಬಾ ಕುಟುಂಬಗಳನ್ನ பழைய ನೋಡಿ. ஆத்துமாலாம் ಹಳೆ ಆತ್ಮಕಳೆಲ್ಲ அவ்வளவு போராட்டத்திலையும் ಅಷ್ಟು ಹೋರಾಟದಲ್ಲೂ சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இருக்காது, ತಿನ್ನಕ್ ಊಟ ಇರಲ್ಲ, போட்டுக்க துணி இருக்காது. ಹಾಕೊಳಕ್ ಬಟ್ಟೆ ಇರಲ್ಲ. நிறைய ஜனங்களை என்ன அவமானம் ತುಂಬಾ பண்ணுவாங்க, ಜನಗಳ ಅವಮಾನ நிறைய பேர் ಪಡಿಸಿದ್ರು. இன்சல்ட் பண்ணுவாங்க, ತುಂಬಾ ಜನಗಳ ಇನ್ಸಲ್ಟ್ நிறைய ಮಾಡಿದ್ರು. பேர் கேவலமா ತುಂಬಾ பேசுவாங்க. ಜನ ಕೇವಲವಾಗಿ ಮಾತಾಡಿದ್ರು. ஆனா நான் ஒரு நாள் யார் மேல கோவப்பட்டது, ಅದು ಒಂದ್ ದಿವಸನೂ ಯಾರ ಮೇಲೆ ಕೋಪ ಬಿಟ್ಟಿಲ್ಲ. யார் மேல நான் கோவப்பட்டது இல்லை. ಯಾರ ಮೇಲೆ ಕೋಪ ಬಿಟ್ಟಿಲ್ಲ. எத்தனையோ போராட்டங்கள், ಎಷ್ಟೋ ಹೋರಾಟಗಳು, எவ்வளவு நாள். ಎಷ್ಟೋ ದಿನಗಳು. ஆனா ಆದ್ರೆ என்ன எவ்வளவு பேர் இன்சல்ட் பண்ணும்போது கூட சரி, ನಾನು ಎಷ್ಟೋ ಜನ ಇನ್ಸಲ್ಟ್ ಗಳು ಮಾಡಿದ್ರು நான் ಸರಿ, கோவப்பட்டது இல்லை. ನಾನು ಕೋಪನೇ ಬೀಳಲ್ಲ. காரணம் என்ன தெரியுமா? ಕಾರಣ ಏನಂದ್ರೆ ஜெபம், ಪ್ರಾರ್ಥನೆ. ஜெபம். அந்த ஜெபம் ಆ ಪ್ರಾರ್ಥನೆ அவங்க மேல அன்பை காட்டுது. அல்லேலூயா. தூங்கக்கூடாது, ನೀವು ನಿದ್ದೆ ಮಾಡಬಾರ್ದು. ஒரு லிமிட், ಒಂದ್ ಲಿಮಿಟ್, ಒಂದು லிமிட். ಒಂದ್ ಲಿಮಿಟ್ அல்லேலூயா. ரொம்ப முக்கியம், ತುಂಬಾ ಮುಖ್ಯ, ரொம்ப முக்கியம் ஜெபம். ತುಂಬಾ ಮುಖ್ಯ ಪ್ರಾರ್ಥನೆ. இது சொல்றாங்க, மறுபடியும் படிப்போம் ಇಲ್ಲಿ ಹೇಳುತ್ತೆ, ಮತ್ತೆ ಓದೋಣ. ಪಡಿ. சீக்கிரம். ಆದರೆ ಜನರು ಆ. ನಿದ್ರೆ ಮಾಡುವ ಆದ್ರೆ ಕಾಲದಲ್ಲಿ ಜನಗಳು ನಿದ್ರೆ ಮಾಡುವಾಗ ಅವರ ವೈರಿಯು ಅವರು ವೈರಿಯೋ ಬಂದು ಗೋಧಿಯ மத்தியದಲ್ಲಿ ನಡುವೆ ಅಣಜಿ ಬಿತ್ತಿ ಹೋದನು. அணைச்சல் பித்தனும். அல்லேலூயா. தூங்கும்போது என்ன நடந்தது? ನಿದ್ದೆ ಮಾಡುವಾಗ ಏನಾಯ್ತು? அவருடைய எதிரி ಅವ್ರ ಶತ್ರು அவங்க மத்தியில கலைகளை விதித்தான். ಅವ್ರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಬೀಜಗಳನ್ನು உனக்குள்ள ಬಿತ್ತಿಸ್ತಾರೆ. கோபத்தை விதைச்சிருவான், ನಿಮ್ಮ ಒಳಗಡೆ ಕೋಪವನ್ನು ಬಿತ್ತಿಸ್ತಾರೆ. உங்களுக்குள்ள பாவத்தை ನಿಮ್ಮ விதைச்சிருவான், ಒಳಗಡೆ ಪಾಪವನ್ನು உங்களுக்குள்ள ಬಿತ್ತಿಸ್ತಾರೆ. சாபத்தை விதைச்சிருவான், ನಿಮ್ಮ ಒಳಗಡೆ ಶಾಪವನ್ನು உங்க ಬಿತ್ತಿಸ್ತಾರೆ. வீட்டுக்குள்ள தரித்திரத்தை விதைச்சிருவான், ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ದರಿದ್ರವನ್ನು வாக்கு ಬಿತ್ತಿಸ್ತಾನೆ. ரத்தம் பெறாதபடிக்கு விதைச்சிருவான், ವಾಗ್ದಾನ ಹೊಂದದಿರದೆ ಬಿತ್ತಿಸ್ತಾನೆ. வியாதிகளை விதைப்பான், ಕಾಯಿಲೆಗಳನ್ನು ಬಿತ್ತಿಸ್ತಾನೆ. ஜப ஆவியை எடுத்துருவான், ಪ್ರಾರ್ಥನೆ ಆತ್ಮವನ್ನು ಎತ್ತುತ್ತಾನೆ. ஜபிக்காத மாதிரி செய்யிடுவான், ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡದಿರಂಗ್ பைபிள் ಮಾಡ್ತಾನೆ. படிக்காத மாதிரி பண்ணிடுவான், ಬೈಬಲ್ ಓದಿರಂಗ್ ಮಾಡ್ತಾನೆ. ஆசீர்வாத சுகந்தரிக்காதபடி. ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದ್ಕೊಂಡಿರಂಗ್. அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்கிறார், ಅದರಿಂದ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, தூங்காமல் ஜபிக்க வரும் தாங்கப்பா, நான் விழித்திருந்து ஜபிக்க வரும் தாங்கப்பா. சொல்லுங்க, தூங்காமல் ஜபிக்க வரும் தாங்கப்பா, நான் விழித்திருந்து ஜபிக்க வரும் தாங்கப்பா. நான் தூங்கினால் எதிரி காலை விதைப்பா, ஜபம் மறந்தால் எதிரி ஜெயமெடுப்பா. தூங்காமல் ஜபிக்க வரும் தாங்கப்பா, விழித்திருந்து ஜபிக்க வரும் தாங்கப்பா. அல்லேலூயா. அவர்கிட்ட கேட்கணும், ದೇವರ ಹತ್ರ ಕೇಳಬೇಕು. ஜெபம் பண்றது ஒரு வரம், ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದೇ ಒಂದು ವರ. ஜெபம் பண்றது ஒரு வரம், ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದೇ ಒಂದು ವರ. ஜெபம் பண்றது ஒரு வரம். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದೇ அந்த வரம் தாண்டவர்கிட்ட கேட்கணும். ஜெபம் பண்ணி பாரு, நீ ஜெபம் பண்ணி பாரு, ஆண்டவர் உன் மத்தியில் அசைவாடுவார். நீ ஜெபம் பண்ணி பாரு, உன் வேண்டுதலுக்கு ஆண்டவர் பதிலை தருவார். நீ ஜபிக்க 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 ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்வார். யாரெல்லாம் ஜபிக்க ஆரம்பிக்கிறீங்களோ தன் மகிமையோட ஒரு காரியங்களை செய்வார். அவர் ஜபிக்கிறவர்கள் மத்தியில ஆண்டவர் உலாவி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ஜெபம் உன் வாழ்க்கையில உயர்ந்த ஸ்தலங்களை கொண்டு போகும். ஜெபம் உன் வாழ்க்கையில அற்புதங்களை செய்யும். ஜெபம் உன் வாழ்க்கையில மகிமையான காரியங்களை செய்யும். ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபம் ரொம்ப முக்கியம். ಮುಖ್ಯ. ஜெபம் இல்லாத வீடு, ಪ್ರಾರ್ಥನೆ ಇಲ್ದಿರೋ ಮನೆ, கூரை இல்லாத வீடு. ಮನೆ ಹೆಂಚಿಲ್ದಿರೋ ಮನೆ.
ஜபம் இல்லாத வீடு, ಪ್ರಾರ್ಥನೆ ಇಲ್ದಿರೋ ಮನೆ, கூரை இல்லாத வீடு. ಹೆಂಚಿಲ್ದಿರೋ ಮನೆ. அப்ப கூரை இல்லைன்னா ಹೆಂಚಿಲ್ಲ ಅಂದ್ರೆ வெளியே இருக்கிற காத்தச்ச குப்பையெல்லாம் வீட்டுக்குள்ள வந்துடும். ಆಚೆ ಗಾಳಿ ಹೊಡೆದ್ರೆ ಎಲ್ಲಾ ಕಸಗಳು ಒಳಗಡೆ. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில ஜபம் இல்லைன்னா ಅದೇ ತರ ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ரோட்ல இருக்கிறதெல்லாம் நம்ம மேல வந்து ஏறும். ರೋಡಲ್ಲಿ ಇರೋದೆಲ್ಲ ನಮ್ಮ ಮೇಲೆ ಹತ್ತುತ್ತೆ. ரோட்ல இருக்கிறதெல்லாம் நம்ம மேல வர ஆரம்பிக்கும். ರೋಡಲ್ಲಿ ಇರೋದೆಲ್ಲ ನಮ್ಮ ಮೇಲೆ ಬಂದದ್ದು. அல்லேலூயா, அல்லேலூயா, எல்லாம் சொல்லுங்க அல்லேலூயா. ஜபம் ரொம்ப முக்கியம். ಪ್ರಾರ್ಥನೆ ತುಂಬಾ ಮುಖ್ಯ. ஒரு விசுவாசிக்கு பெரிய ஆயுதமே ஜபம் தான். ವಿಶ್ವಾಸಿಗೆ ದೊಡ್ಡ ಆಯುಧನೇ ಪ್ರಾರ್ಥನೆನೇ. ஜபிக்கிறவங்களுக்கும் ஜபிக்காதவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋರ್ಗೂ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡದಿರೋರ್ಗೂ ವ್ಯತ್ಯಾಸ ಇದೆ. ஜபிக்கிறவங்களே ஒரு வித்தியாசமா தெரிவாங்க. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋರ್ಗೆ ಒಂದು ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿ அவங்களுடைய ಕಾಣ್ತಾರೆ. நல்ல சுபாவம் இருக்கும், ಅವ್ರ ಒಳ್ಳೆ ಸ್ವಭಾವ ಇರುತ್ತೆ, நல்ல கேரக்டர் இருக்கும், ಒಳ್ಳೆ ಕ್ಯಾರೆಕ್ಟರ್ ಇರುತ್ತೆ, நல்ல குணாதிசயங்கள் ಒಳ್ಳೆ இருக்கும். ಗುಣಾತಿಶಯಗಳು. அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்களை நீ என்னதான் பேசினாலும் ಅವ್ರು ನೀವೇನೇ ಮಾತಾಡಿದ್ರೇನು அவங்க சிரிப்பாங்க. ಅವ್ರು ನಗಿತಾರೆ. பிரதர் உங்களை கர்த்தர் பாத்துக்கிறாரு, ದೇವ್ರ ಬ್ರದರ್ ನಿಮ್ಮನ್ನ ದೇವ್ರು ನೋಡ್ಕೊಂತಾರೆ. சிஸ்டர் கர்த்தர் பாத்துக்கிறாரு, ಸಿಸ್ಟರ್ ನಿಮ್ಮನ್ನ ದೇವ್ರು உங்களுக்காக ನೋಡ್ಕೊಂತಾರೆ. நான் ஜெபம் பண்றேன். ನಿಮಗಾಗಿ ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀನಿ. கவலைப்படாதீங்க, ಚಿಂತೆ ಬೀಳಬೇಡಿ, டென்ஷனே இல்லாத இருங்க. ಟೆನ್ಷನ್ ಇಲ್ದಿರ கர்த்தர் உங்களோட கூட ದೇವ್ರು ನಿಮ್ಮ இருக்கார். ಜೊತೆಗೆ ಇರ್ತಾರೆ. ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இது எடுத்தா ஜெபம் பண்ணா ತುದಿ ಎಡುತ್ತಾಲ್ ಸಾತಾನ್ ಓಡುವ, ಮೂರು ತಾಲ್ ತಿರುಗಿ ಬರುವ. ತುದಿ ಎಡುತ್ತಾಲ್ ಸಾತಾನ್ ಓಡುವ, ಮೂರು ತಾಲ್ ತಿರುಗಿ ಬರುವ. எல்லாரும் மூஞ்ச பாருங்க, ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பாருங்க, ಒಬ್ಬೊಬ್ರು ಮೂತಿನ ಇನ್ನೊಬ್ರು ನೋಡಿ. ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பாருங்க. ஒருத்தர் மூஞ்ச நல்லா பாருங்களா, நல்லா தலை நிமிந்து, நல்லா நிமிந்து ஒருத்தர் மூஞ்ச இப்படி பாருங்க. ಚೆನ್ನಾಗಿ இப்ப பாக்கும்போது இப்படி பண்ணுங்க, ಹಿಂಗ್ ನೋಡುವಾಗ ಹಿಂಗ್ ಮಾಡಿ, இப்படி பண்ணுங்க. ಹಿಂಗ್ ಮಾಡಿ. எடு ಎರಡು துதி ಮೇಲೆ எடுத்தா சாத்தான் ಓಡುವ, ಮೂರು ತಾಲ್ ತಿರುಗಿ ಬರುವ. சொல்லுமா ತುದಿ ಎಡುತ್ತಾಲ್ ಸಾತಾನ್ ಓಡುವ, ಮೂರು ತಾಲ್ ತಿರುಗಿ ಬರುವ. அல்லேலூயா. துதியத்தை என்ன பண்ணுவா, முறுமுறுத்தா. ஓ இது நம்பாலு, அது என்ன சொல்ல, இது ಇದು ನಮ್ಮ ಜನ. அப்படி பண்ணி பாரு, அது சொல்ல. ஓ இது நம்பால். ಹಿಂಗ್ ಮಾಡುವ ನಮ್ಮ இது யாரு, இத நீ கண்ணு விட்டு பாரு இப்படி. ஓ சொல்ல இது நம்பாலு. ಇದು ನಮ್ಮ ಜನ. அல்லேலூயா. சோதரன் பண்ணி பாரு, அல்லேலூயா. சோதரன் பண்ணி பாரு. ஏய் இவன் நமக்கு எதிரி, நம்ம கிட்டே போக முடியாது. ಇವ್ರು ನಮ್ಗೆ ದುಷ್ಟ, ನಾವು ಅವ್ರ ಹತ್ರನೇ ಹೋಗ್ಬಾರ್ದು. ஒரு அக்கினி உன்னை சூழும், ನಿಮ್ಮ ಅಕ್ಕಿ இந்த சூழ ஒரு அக்கினி, ಇರುತ್ತೆ, பெங்கி ಬೆಂಕಿ ಇರುತ್ತೆ, ஒரு அக்கினி, ಒಂದು ಬೆಂಕಿ ಇರುತ್ತೆ, ஒரு அக்கினி. ಒಂದು ಬೆಂಕಿ ಇರುತ್ತೆ. ஜெபம் பண்றவங்களோட, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದ್ರ ಜೊತೆ, ஜெபம் பண்றவங்களோட. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದ್ರ அல்லேலூயா. நீங்க நிறைய பேரை பாக்குறேன், ಇವತ್ತು ತುಂಬಾ ಜನ ನೋಡ್ತೀನಿ. சர்ச்சுக்கு போவாங்க, ಚರ್ಚಿಗೆ ಹೋಗ್ತಾರೆ, பைபிள் படிப்பாங்க, ವಾಕ್ಯ ಓದ್ತಾರೆ, எல்லாம் கேட்பாங்க. ಎಲ್ಲ ಕೇಳ್ತಾರೆ. ஆனா ಆದ್ರೆ பிசாசுடைய குணாதிசயங்கள் மாறுதில்லை, ನನ್ನ ಗುಣಾತಿಶಯಗಳು ಮಾರಲ್ಲ, குணாதிசயங்கள் மாறுதில்லை. ಗುಣಾತಿಶಯಗಳು ಮಾರಲ್ಲ. அல்லேலூயா. நம்ம சபையில சில இருக்குது. ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲೂ ಸ್ವಲ್ಪ ಜನ ಇದ್ದಾರೆ. அல்லேலூயா. நானும் எவ்வளவு போதிக்கிறேன், ನಾನು ಎಷ್ಟೋ ಬೋಧಿಸ್ತೀನಿ, எவ்வளவு ஆலோசனை கொடுக்குறேன், ಎಷ್ಟೋ ಆಲೋಚನೆಗಳು ಕೊಡ್ತೀನಿ, மாற மாட்டேங்குது. ಆದ್ರೆ ಬದಲಾವಣೆ ரொம்ப ಆಗ್ತಾ வேதனை, ತುಂಬಾ ದುಃಖ, ரொம்ப வேதனை. ತುಂಬಾ ದುಃಖ. அல்லேலூயா. சோ மாறணும், ಬದಲಾವಣೆ ಆಗ್ಬೇಕು, மாறணும். ಬದಲಾವಣೆ ஏன்னா ಯಾಕಂದ್ರೆ மாறின நீ நல்லா இருப்ப, ಬದಲಾವಣೆ ಆದ್ರೆ ನೀವ್ ಚೆನ್ನಾಗಿರ್ತೀರಿ. நீ நல்லா இருப்ப, நீ ஆசீர்வாதமா இருப்ப, நீ உயர்ந்தத போவ, உயர்ந்தத போவ, நீ சபைக்கு ஆசீர்வாதமா இருப்ப, ஊழியக்காரனுக்கு ஆசீர்வாதமா இருப்ப, வரங்களை பெறுவ, அபிஷேகங்களை பெறுவ, வல்லமைகளை பெறுவ, கிருபைகளை பெறுவ, தாயங்களை பெறுவ, அநேக காரியங்கள் கட்டணும். அல்லேலூயா. ஆனா எல்லார் வாழ்க்கையில போராட்டம் இருக்கு, ಆದ್ರೆ ಎಲ್ಲಾರು ಜೀವನದಲ್ಲೂ எல்லார் வாழ்க்கையில போராட்டம் இருக்குது, ಎಲ್ಲಾರ ಜೀವನದಲ್ಲೂ ಹೋರಾಟ, எல்லாத்துலயும் போராட்டம் இருக்கு. ಎಲ್ಲಾ ಜೀವನದಲ್ಲೂ ಹೋರಾಟ. படிப்போம் தானியேல் புஸ்தகம் ಓದೋಣ ದಾನಿಯೇಲ್ ಪುಸ್ತಕ 6வது அதிகாரம் 6ನೇ ಅಧಿಕಾರ 10வது வசனம். சீக்கிரம். When Daniel learned that the order has been signed, he went home in an upstairs room of his house. There were windows that faced towards Jerusalem. There, just as he had always done, he knelt down at the open window and prayed to God 3 times a day. கைகளை தட்டி ಶಾಸನಕ್ಕೆ ರುಜುವಾದದ್ದು ದಾನಿಯೇಲನಿಗೆ ತಿಳಿದಾಗ ಅವನು ತನ್ನ ಮನೆಗೆ ಹೋಗಿ ಯೆರೂಸಲೇಮಿನ ಕಡೆಗೆ ಕದವಿಲ್ಲದ ಕಿಟಕಿಗಳೆಲ್ಲ ತನ್ನ ಮಾಡಿ ಒಳ ಕೋಣೆಯಲ್ಲಿ ಯಥಾರ್ಥ ಪ್ರಕಾರ ದಿನಕ್ಕೆ
ಮೊಣಕಾಲೂರಿ ತನ್ನ ದೇವರಿಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಚಪ್ಪಾಳೆ ತಟ್ಟಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋಣ. அல்லேலூயா அல்லேலூயா. இங்க பாருங்க, ಇಲ್ಲಿ ನೋಡಿ, ராஜா கிட்ட கட்டளை பிறகுது, ರಾಜದಿಂದ ಕಟ್ಟಳೆ ಬಂತು, ராஜா ரூல் வருது. ರಾಜದಿಂದ தானியேல் 6வது புத்தகம் 10வது வசனம். அல்லேலூயா. தானியேல் ராஜாக்கு கட்டளை பண்ணுச்சு. ರಾಜಾಗೆ ಕಟ್ಟಳೆ ಬಂತು. இப்ப ராஜா சொல்றாரு, ರಾಜ ಹೇಳ್ತಾರೆ, யாருமே ஜெபம் பண்ண கூடாது. ಯಾರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬಾರದು. யாரு ஜெபம் பண்ண கூடாது. ಯಾರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬಾರದು. அல்லேலூயா அல்லேலூயா. ஆனா தானியேல் ரூல் வந்த உடனே ರೂಲ್ ಬಂದಿದೆ, வெளியே போய் ஜெபம் பண்றாரு. ಆಚೆ ಹೋಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ எல்லாரும் பாக்கும்படி. ಎಲ್ಲರೂ ನೋಡ್ತಾರ. அல்லேலூயா. நம்மளுக்கு வெக்கம், ನಮ್ಗೆ ನಾಚಿಕೆ, வெக்கம். ನಾಚಿಕೆ, ஜெபம் பண்றதுக்கே வெக்கம். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಕ್ಕೆ ನಾಚಿಕೆ, வெக்கம் ஜெபம் பண்றதுக்கு. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಕ್ಕೆ ನಾಚಿಕೆ, சர்ச்சைக்கு போற சொல்றதே வெக்கம். ಆಮೆನ್. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நீ ஜெபம் பண்ண பாரு, ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ನೋಡಿ, இருக்கிற இடத்துல நீ சாட்சியா இருப்ப. ಇರೋ ಜಾಗದಲ್ಲಿ ನೀವು நீ ಸಾಕ್ಷಿಯಾಗಿರ್ತೀರ. இருக்கிற இடத்துல சாட்சியா இருக்கும். ನೀವು ಇರೋ ಜಾಗದಲ್ಲಿ ಸಾಕ್ಷಿ, ஆண்டவர் உன்னை ஒரு தெருவுல வச்சிருக்காருன்னா ಏರಿಯಾದಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ அந்த ಅಂದ್ರೆ தெரு ஆண்டவர் உன் கையில கொடுக்க போறார். ಆಮೆನ್. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. நான் ஒரு ஊருக்கு போறேன்னா ಒಂದು ಊರಿಗೆ ಹೋಗ್ತೀನಿ ಅಂದ್ರೆ அந்த ஊர் ஆண்டவர் என் கையில ಆ கொடுத்துட்டாங்க. ಊರು ದೇವ್ರ ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. தேவ பிள்ளைகள், ದೇವ್ರ ಮಕ್ಕಳು அவன் ஜெபிக்கிறவங்க ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋರ್ನ அவங்க ரொம்ப அழகா இருப்பாங்க, ಅವ್ರು ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿರ್ತಾರೆ, ரொம்ப பியூட்டியா இருப்பாங்க, ತುಂಬಾ ಸುಂದರವಾಗಿರ್ತಾರೆ. ரொம்ப ஜெபம். இப்ப தானியேலுக்கு ரூல் வருது. ದಾನಿಯಲ್ಗೆ ಇವಾಗ ರೂಲ್ ಬರುತ್ತೆ. அவர் என்ன பண்றாரு, ಅವ್ರು ಏನಂತಾರೆ ஆத்தெல்லாம் ನೋಡ್ಬಿಡಣ. போய் தானியேல் நின்று 3 நாளே ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாரு. ದಾನಿಯಲ್ 3 ಸಲ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾರೆ. என்ன நடக்கும் தெரியுமா ஜெபம் பண்ணா? ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರೆ ಏನ್ 22வது வசனம் படிப்போம். ಅದೆಲ್ಲ 22ನೇ ವಾಕ್ಯ ಓದೋಣ. சீக்கிரம். My God sent his angel and he shut the mouths of the lion. They have not hurt him because I found innocent in his sight, nor I have ever done my wrong before you, my majesty. அல்லேலூயா அல்லேலூயா. ராஜா சொல்றாரு, ಇವಾಗ ರಾಜ ಹೇಳ್ತಾರೆ, சிங்க கபில போட்டுறணும். ಸಿಂಹದ ಗುಹೆಯಲ್ಲಿ ಹಾಕ್ಬಿಡ್ಬೇಕು. சிங்க கபில ಸಿಂಹದ ஜெபம் பண்றவங்கள ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋರ್ನ சிங்க கபில போட்டுறணும். ಸಿಂಹ ಗುಹೆಯಲ್ಲಿ ಹಾಕ್ಬಿಡ್ಬೇಕು. ஆனா ಆದ್ರೆ தானியேல் ஜெபம் பண்றாரு, ದಾನಿಯಲ್ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾರೆ, எத்தனை சிங்க கபில போடுறாங்க. ಎತ್ಕೊಂಡು ಸಿಂಹದ ಗುಹೆಯಲ್ಲಿ ಹಾಕ್ತಾರೆ. ஆனா அவர் ஜெபத்தை கேட்டு ಆದ್ರೆ ಅವ್ರ ಪ್ರಾರ್ಥನೆನ ಕೇಳಿ தேவ தூதர்கள் இறங்கி ದೇವ ದೂತರು என்ன பாருங்கம்மா, நன்ன சுடுமா நன்னனோட மாமா லிசா என்ன பண்ணான், தேவ தூதர்கள் இறங்கி ದೇವ ದೂತರುಗಳು ಇಳಿದು சிங்கத்தின் வாயை கட்டிட்டார். கைகள் என்ன பண்ணாரு, ಏನ್ ಮಾಡಿದ್ರು, அவர் ஜெபம் வீணாவல, ಅವ್ರ ಪ್ರಾರ್ಥನೆ ವೇಸ್ಟ್ ಆಗಿಲ್ಲ, அவர் ஜெபம் வீணாவல. ಅವ್ರ ಪ್ರಾರ್ಥನೆ ವೇಸ್ಟ್ ಆಗಿಲ್ಲ. எப்போ உங்களுக்கு பிரச்சனை வருதோ, ಯಾವಾಗ ನಿಮ್ಗೆ ಹೋರಾಟ ಬರುತ್ತೋ, எப்போ பலகீனம் ஆவறியோ, ಯಾವಾಗ ಬಲಹೀನ எப்போ ಆಗ್ತೀರಾ, கடன்கள் வருதோ, ಯಾವಾಗ ಸಾಲ எப்போ ಬರುತ್ತೋ, போராட்டங்கள் வருதோ, ಯಾವಾಗ ಹೋರಾಟ அவர் ಬರುತ್ತೋ, தம்முடைய தூதர் அனுப்புவார். சொல்லுங்க. எப்போ நீ ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டியோ, ಯಾವಾಗ ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಕ್ ಶುರು ಮಾಡಿದ್ರು, ஆண்டவர் உனக்காக உதவி செய்யணும். தம்முடைய தூதர்களை ರೆಡಿ ಮಾಡಿ அவர் சேனைகள் இருக்கும், ಅವ್ರ ಸೈನ್ಯಗಳು உனக்கு உதவி செய்வதற்காக. ಸಹಾಯ ಮಾಡಕ್ಕೋಸ್ಕರ தானியேல் ஜெபம் பண்ணாரு, ದಾನಿಯಲ್ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರು, ராஜாவே தோத்துட்டார். ರಾಜನೇ ಸೋತ್ಬಿಟ್ರು, ராஜாவுடைய ஆர்டர் தோத்துச்சு, ರಾಜ ಆರ್ಡರ್ ಸೋತೋಯ್ತು, ராஜாவுடைய கட்டளை தோத்துச்சு, ರಾಜ ಕೊಟ್ಟಿರೋ ಕಟ್ಟಳೆ ஊர் ಸೋತೋಯ್ತು, எடுத்த படைகள் எல்லாம் தோத்துச்சு, ಸೋತೋಯ್ತು, சிங்கம் எல்லாம் தலகாணியா மாறிச்சு, ಸಿಂಹ ಎಲ್ಲ ತಿಮ್ಮತರ ಆಯ್ತು, பெட்டா மாறிச்சு. ಅವ್ರಿಗೆ ಬೆಡ್ಡ ಆಯ್ತು. காரணம் என்ன தெரியுமா? ಕಾರಣ ಏನಂದ್ರೆ ஜெபம் ಪ್ರಾರ್ಥನೆ. ஜெபம். ಪ್ರಾರ್ಥನೆ உன் ஜெபம் ನಿಮ್ ಪ್ರಾರ್ಥನೆ உன் சத்ருகளை சாகடிக்கும். உன் ஜெபம் ನಿಮ್ ಪ್ರಾರ್ಥನೆ உன் கடத்தை சாகடிக்கும். ನಿಮ್ ಸಾಲವನ್ನು ಸಾಯಿಸುತ್ತೆ. உன் ஜெபம் ನಿಮ್ ಪ್ರಾರ್ಥನೆ உன்னை கொண்டு வர வியாதியை சாகடிக்கும். ನಿಮ್ಮ ಬರುವ ಬಲೆಯನ್ನು ಸಾಯಿಸುತ್ತೆ. உன் ஜெபம் ನಿಮ್ ಪ್ರಾರ್ಥನೆ உன்னை காக்கும்படி தம்முடைய தூதர்களை கட்டளையிடும். ஆமென் சொல்லுங்க மாட்டீங்க? அல்லேலூயா. உன்னுடைய ஜெபம் ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ உன்னை உயர்ந்த ஸ்தலத்துக்கு கொண்டு போகும். ஜெபம் ನಿಮ್ ಪ್ರಾರ್ಥನೆ அபிஷேகம் பண்ணும். உன் ஜெபம் ஆண்டவருக்கு உனக்கு நல்ல கனெக்ட் பண்ணும். உனக்கு ஆண்டவருக்கு நல்ல தொடர்பு உருவாக்கும். உன் ஜெபம் உன்னை பிரகாசம் பண்ணும். உன் ஜெபம் உன் வேலையை ஆசீர்வதிக்கும். உன் ஜெபம் உன் குடும்பத்தை பாதுகாக்கும். உன் ஜெபம் உன்னை நடத்தும். உன் ஜெபம் உன் கூடவே உன்னை பாதுகாக்கும். உன் ஜெபம் உன்னோட கூட பெரிய காரியங்களை செய்யும். உன் ஜெபம்
உன்னை கொண்டு அநேக காரியங்களை செய்யும். இதுக்கு ஜெபம் ரொம்ப முக்கியம். ஜெபம் ரொம்ப முக்கியம். ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். நான் சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில இத்தனை நாள் என் வாழ்க்கையில நடக்கல பாஸ்டர், இந்த காரியம் நடக்கணும் அப்படின்றவங்க கை தூக்குங்க. ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಇಷ್ಟು ದಿವಸ ಕಾರ್ಯ ಈ ಕಾರ್ಯ ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ನಡಿಬೇಕು ಅನ್ನೋರು சோ இதுக்கு 5 காரியத்தை நான் சொல்றேன். ಇದಕ್ಕೆ 5 ಕಾರ್ಯಗಳು ಎಲ್ಲ ಕೈ ಮೇಲೆ ತಿಕ್ಕಿನೆ. ಎಲ್ಲ ಕೈಗಳನ್ನು ಮೇಲೆ சொல்ற காரியத்துக்கு ஒண்ணா வரணும். ನಾನು ಹೇಳುವ ಒಂದೊಂದು ಕಾರ್ಯಗಳಿಗೆ ಒಂದೊಂದು இதான் உன் பண்ணவாமா? பண்ணவா? கை தூக்குனா போ. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்படி இங்க இப்படி சொல்லுங்க. நான் சுகமாய் வாழணும் சொல்லுங்க. முதல் செய்ய வேண்டியது ஜெபம். ஜெபம் ஜெபம் ஜனங்க ஜெபம். இரண்டாவது என்னுடைய வேண்டுதல் கேட்கப்படணும். வேண்டுதல் கேட்கப்படணும். ஆச்சரியமான அற்புதங்கள் நடக்கணும். அதுக்கு இரண்டாவது ஒரு காரியம் ஜெபம். ஜெபம். அல்லேலூயா. மூன்றாவது உன்னுடைய சத்துருக்கள் எல்லாம் சங்காரிக்கப்படணும். சத்துரு கையில ஆண்டவர் கொடுக்கணும். ஜெபம். ஜெபம். மூன்றாவது காரியம் ஜெபம். வரலோடு இட்ல செய்யலாமா? அது இட்லா 3 fingers அல்லேலூயா. ஜெபம். நான்காவது உன் முகம் பிரகாசமா இருக்கும். ஜெபம். 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 அஞ்சாவது ஜெபம். எதுக்காக? நீ அல்லேலூயா. இந்த காரியம் வாழ்க்கையில் இருக்கும். அல்லேலூயா. எடுத்துக்கொள்வோம் நம்ம புத்தகம். எங்க பாஸ்டர் இதெல்லாம் பதில். அல்லேலூயா. நம்ம அல்லேலூயா. கீழே படிங்க 21வது வசனம். Daniel answered, "May your majesty live forever. God sent his angel to shut the mouth of the lion so that they could not hurt me. He did this because he knew that I was innocent and because I have not wronged you, your majesty." The king was overjoyed and gave orders for Daniel to be pulled up out of the pit. So they pulled him up and saw that he had not been hurt at all, for he trusted God. அல்லேலூயா. இங்க ஒரு காரியம் நடக்குது. ಇಲ್ಲಿ ಒಂದು ಕಾರ್ಯ ನಡೆಯುತ್ತೆ. இங்க ஒரு காரியம் நடக்குது. ಇಲ್ಲಿ ಒಂದು ಕಾರ್ಯ ನಡೆಯುತ್ತೆ. 23வது வசனத்துல 23ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ரொம்ப அழகான ஒரு காரியம். ಇಲ್ಲಿ ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯ. யாரெல்லாம் தானியேல் எடுத்து சிங்க கபில போட சொன்னாங்களோ, ಸಿಂಹದ ಗುಹೆಯಲ್ಲಿ ಹಾಕಕ್ಕೆ ಹೇಳಿದ್ರು. இப்ப ராஜா சொல்றாரு, ರಾಜ ಹೇಳ್ತಾನೆ, இவங்களெல்லாம் தூக்கி சிங்க கபில போட்டு ಅವ್ರನ್ನ ಸಿಂಹದ ಅದ್ರಲ್ಲಿ ಹಾಕ್ಬಿಡಿ. தானியேல மேல கொண்டு வந்து ದಾನಿಯೇಲನ ಮೇಲೆ ಎತ್ಕೊಂಡು அல்லேலூயா. அல்லேலூயா. தானியேலுடைய ஜெபம் பாருங்க. ದಾನಿಯೇಲನ ಪ್ರಾರ್ಥನೆ ನೋಡಿ. தானியேலுடைய ಪ್ರಾರ್ಥನೆ ನೋಡಿ. எவ்வளவு அற்புதம் நடந்தது. ಎಷ್ಟು ಅದ್ಭುತ ನಡೆಯಿತು. உன் வாழ்க்கையில ನಿಮ್ ಜೀವನದಲ್ಲಿ பெரிய அற்புதம் நடக்கும். ದೊಡ್ಡ ಅದ್ಭುತ ನಡೆಯುತ್ತೆ. உன் வாழ்க்கையில ನಿಮ್ ಜೀವನದಲ್ಲಿ பெரிய அதிசயங்கள் ದೊಡ್ಡ நடக்கும். அதிசಯಗಳು ನಡೆಯುತ್ತೆ. உன் வாழ்க்கையில ನಿಮ್ ಜೀವನದಲ್ಲಿ பெரிய மகிமைகள் நடக்கும். ದೊಡ್ಡ ಮಹಿಮೆಗಳು உன் ನಡೆಯುತ್ತೆ. வாழ்க்கையில ನಿಮ್ ಜೀವನದಲ್ಲಿ நன்மைகள் நடக்கணும். நடக்கணும் அப்படின்னா ಬೇಕು ಅಂದ್ರೆ ஒரே ஒரு காரியத்தை செய்யணும். ಒಂದೇ ಒಂದು ಕಾರ್ಯ ಮಾಡಿ. ஒரே ஒரு காரியம் ಒಂದೇ செய்யணும். ಒಂದು ಕಾರ್ಯ. ஜெபம் பண்ணு. ಪ್ರಾರ್ಥನೆ. அல்லேலூயா. கடைசியா ஒரே ஒரு வசனம். ಕೊನೆಯದಾಗ ಒಂದೇ ಒಂದು ವಾಕ್ಯ. என்னாகும்? ನಂಬರ್ಸ್. ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿದೆ ಪಾಸ್ಟರ್ ಇವತ್ತು. ಆಮೆನ್. என்னாகும்? ನಂಬರ್ಸ್. எடுத்துக்கொள்வோம். 17ஆம் அதிகாரம் 17ನೇ ವಾಕ್ಯ. ಅರಣ್ಯ ಕಾಂಡ ಅರಣ್ಯಕಾಂಡ 17:10. The Lord said to Moses, "Put back Aaron's staff in front of the ark of the covenant law, to be kept as a sign to the rebellious. This will put an end to their grumbling against me, so that they will not die."
அவ்வளவுதானம்மா? ஓகே, கண்ணால படிப்போம். ತರುವಾಯ ಯೆಹೋವನು ஆ, ಮೋಶೆಗೆ ಮೋಸೆಗೆ ಆರೋನನು ಕೊಳ್ಳಲು ತಿರುಗಿ ಆ. ಅಜ್ಞಾನ ಶಾಸನಗಳ ಮುಂದೆ ಆ. ಇಡಬೇಕು. ಆ. ಅದು ತಿರುಗಿ ಬೀಳುವವರಿಗೆ ಆ. ದೃಷ್ಟಾಂತವಾಗಿ ಅಲ್ಲೇ ಇರಬೇಕು. ಆ. ಇವನು ಇನ್ನು ಮುಂದೆ ಆ. ನನಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಗುಣಗುಟ್ಟಿ ನಾಶವಾದಂತೆ ಆ. ನೀನು ಹೀಗೆ ಮಾಡಬೇಕು ಎಂದು ಆ. ಆಜ್ಞಾಪಿಸಿದನು. தமிழ படிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நல்லா கேட்டுக்க, தமிழ்ல ரொம்ப இருக்குது. அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, ஆரோனின் கோல் ஆரோன் கோல் அந்த கலாக்காரர்களுக்கு விரோதமான அடையாளமான பொருட்டு அதை திரும்பவும் சாட்சி பெட்டிக்கு முன்னே கொண்டு போய் வை. இப்படி அவர்கள் எனக்கு விரோதமாய் முறுமுறுப்பதை ஒழிய பண்ணுவாய். ஒழிக பண்ணுவாய். அப்பொழுது அவர்கள் சாக மாட்டார்கள் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. முறுமுறுப்பு ஒழிந்து போகணும். ಆಮೆನ್. ಗುಣಗುಟ್ಟೋದು ಹೋಗ್ಬಿಡ್ಬೇಕು. ಸಡುಗುಡು ಗುಣಗುಡ ತೆಲುಗುಲೆ. ತೆಲುಗಲ್ಲಿ ಸಡುಗುಡು ಗುಣಗುಡು. ಗುಣಗುಡು. ಕನ್ನಡ ಕನ್ನಡದಲ್ಲಿ ಗುಣಗುಟ್ಟದು. ಗುಣಗುಟ್ಟೋದು. தமிழ்ல முறுமுறுப்பு. முறுமுறுப்பு பெனாத்தல். என்னதுங்க? பெனாத்தல் ஒரு முறுமுறுப்பு. வீட்ல பெனாத்தினே இருப்பாங்க. ಒಂದ್ ಮನೇಲಿ ಗುಣಗುಟ್ತಾನೆ ಇರ್ತಾರೆ. பெனாத்தினே இருப்பாங்க. ಗುಣಗುಟ್ತಾನೆ ಇರ್ತಾರೆ. ಯಪ್ಪ ಪಾರು ಯಾವಾಗ ನೋಡು ಮನ್ಸುಗಳ பெனாத்தி இருப்பாங்க. ಮನ್ಸೊಳಗಡೆ ಗುಣಗುಟ್ತಾ ಇರ್ತಾರೆ. ಮನ್ಸುಗಳ பெனாத்தம்போது ಮನ್ಸೊಳಗಡೆ தானாவே தள்ளாடும். ಆಟೋಮೆಟಿಕ್ ಆಗಿ ತಲೆ ಆಡಿಸ್ತಾರೆ. உள்ள பேசும். ಒಳಗಡೆ ಮಾತಾಡುತ್ತೆ. எங்க அம்மா பாத்தீங்கன்னா ನಮ್ಮಮ್ಮ ನೋಡಿದ್ರೆ ரோட்ல போகும்போது ರೋಡಲ್ಲಿ ಹೋಗುವಾಗ ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு இருப்பாங்க. ತುಂಬಾ ಟೆನ್ಷನ್ ரோட்ல ಆಗ್ಬಿಡುತ್ತೆ. போகும்போது ರೋಡಲ್ಲಿ ಹೋಗುವಾಗ ಬಾಯಿ ಆಡ್ಸ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇರ್ತಾರೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவ பிள்ளைங்க ದೇವ್ರ ಮಕ್ಕಳು இன்னைக்கு அதை விட்டுணும். ಅದೆಲ್ಲ ಬಿಟ್ಬಿಡ್ಬೇಕು. நீங்க விட்டுணும். ಬಿಟ್ಬಿಡ್ಬೇಕು. உள்ளுக்குள்ள உணவுறது. ಒಳಗಡೆ ಗುಣಗುಡು. நிறைய பேரு ತುಂಬಾ ಜನ உள்ளுக்குள்ள ಒಳಗಡೆ பாய்சன் ಪಾಯ್ಸನ್ விஷத்தை வச்சிட்டு இருக்கோம். ವಿಷವನ್ನ ಇಟ್ಕೊಂಡಿರ್ತಾರೆ. விஷத்தை வச்சிட்டு இருக்கோம். ವಿಷವನ್ನ ஆனா ಇಟ್ಕೊಂಡಿರ್ತಾರೆ. கர்த்தருடைய பிள்ளை ಅದು ದೇವ್ರ ಮಕ್ಕಳು. கிறிஸ்தவர்கள் ಕ್ರೈಸ್ತವರು தேவன் பேரை சொல்லிட்டு ದೇವ್ರ இருக்கிறோம். ಹೆಸರಲ್ಲಿ விஷம் ವಿಷ ஆண்டவருக்கு பிடிக்காது. ದೇವ್ರಿಗೆ ಇಷ್ಟ ಆಗಲ್ಲ. உன்னுடைய பாடி ஸ்பைல் ஆகும். ನಿಮ್ಮ ದೇಹ ಸ್ಪಾಯ್ಲ್ ಆಗುತ್ತೆ. உன்னுடைய வாழ்க்கை ஸ்பைல் ஆகும். ನಿಮ್ಮ ಜೀವನ ಸ್ಪಾಯ್ಲ್ ಆಗುತ್ತೆ. உன்னுடைய எதிர்கால ஸ்பைல் ஆகும். ನಿಮ್ಮ ಫ್ಯೂಚರ್ ಕೆಟ್ಟೋಗುತ್ತೆ. அல்லேலூயா. நான் சொல்ல ನಾನು ಹೇಳಿಲ್ಲ. ஆண்டவர் ಆಮೆನ್. வாழ்க்கையில ஒரு காரியம் கூட நிறைவேறாது. ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಒಂದು ಕಾರ್ಯ ಕೂಡ ஒரு ನಡೆಯಲ್ಲ. காரியம் கூட சக்சஸ்ஃபுல் ಒಂದು ಕಾರ್ಯ ಕೂಡ ಸಕ್ಸಸ್ಫುಲ್ ಆಗಲ್ಲ. எல்லாம் அப்படியே நின்னு போகும். ಎಲ್ಲ ಹಂಗೆ ನಿಂತಿರುತ್ತೆ. ஆனா ಆದ್ರೆ நீ ஆண்டவருக்கு பிரியமா ನೀವು ದೇವರಿಗೆ ಪ್ರೀತಿಯಾಗಿ அந்த பெனாத்துறது ಗುಣಗುಟ್ಟೋದು உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள ஒரு மாதிரி டென்ஷனாவே வெறுப்பா இருக்கிறது ಮನ್ಸೊಳಗಡೆ ಟೆನ್ಷನ್ ಆಗಿರೋದು இதெல்லாம் விட்டுணும். ಎಲ್ಲ ಬಿಟ್ಬಿಡಿ. ஆண்டவர் சொல்றாரு ದೇವ್ರು ಹೇಳ್ತಾರೆ மோசே கிட்ட ಮೋಸೆ ಹತ್ರ ஆரோன் கோல் எடுத்துன்னு போயிட்டு ಆರೋನ್ ಕೋಲ್ ಎತ್ಕೊಂಡು ಹೋಗಿ பெட்டிட்ட வைய ಪೆಟ್ಟಿ ಹತ್ರ ಇಟ್ಟು மறுபடியும் அவங்க முறுமுறுப்பாங்க. ತಿರ್ಗಾ ಅವರು ಗುಣಗುಟ್ತಾರೆ. அப்ப இந்த சாட்சி, இந்த கோல் தான் சாட்சி. ಈ ಕೋಲೇ ಸಾಕ್ಷಿ. அல்லேலூயா. இங்க நிறைய வசனத்தை கேட்போம். ನಾವು ತುಂಬಾ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳ್ತೀವಿ. எல்லாம் ஓகே. ಎಲ್ಲ ಓಕೆ. மறுபடியும் அதே காரியத்தை செய்வோம். ತಿರ್ಗಾ ಅದೇ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿ. வேண்டாம் ಬೇಡ வேண்டாம் ಬೇಡ வேண்டாம். ಬೇಡ. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளாகிய நாம் ದೇವ್ರ ಮಕ್ಕಳಾಗಿ சாக்கப்பா, தேவ பிள்ளைகளாகிய நாம்